சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளில் ஒரு சில மாற்றங்கள் செய்ய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு அரசு வெகு சிறப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகவும் முன்னோடி மாநிலமாகவும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து கர்நாடகா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேறு பெயர்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திமுக இந்த திட்டத்தை அறிவித்தபோது கடுமையாக எதிர்த்த பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கூட இப்போது இந்த திட்டத்தை பாஜக ஆளும் மாநிலங்களில் அறிமுகப்படுத்தி வெற்றி கொடி நாட்டியுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை போல் மாதம் 2500 ரூபாய் கொடுப்போம் என பாஜக அறிவித்ததால் அண்மையில் நடைபெற்று முடிந்த சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி வாகை சூடியது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக மாறியிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என தமிழ்நாட்டில் ஒரு சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஒரு ரேஷன் கார்டில் ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அதுவும் கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலங்களும் 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலங்களும் வைத்திருக்க கூடாது. ஊராட்சி மன்ற தலைவர், நகர்மன்ற தலைவர், கவுன்சிலர், எம்எல்ஏ மற்றும் எம்பி போன்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்களின் குடும்பங்களின் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் 1000 ரூபாய் கிடையாது. இது தவிர அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாநில அரசின் பிற ஓய்வூதிய பலன்களை பெறுபவர்களின் குடும்பங்களுக்கும், தொழில் வரி, வருமான வரி செலுத்துபவர்களின் குடும்பங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது. அதே நேரத்தில் தோல் நோய், HIV உள்ளிட்ட நோயாளிகள், முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தில் சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வேறு எந்த திட்டங்களில் நிதியுதவி பெற்றாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் ஆகியோருக்கும் இந்த திட்டத்தில் சிறப்பு சலுகை இருக்கிறது. இருப்பினும் இந்த திட்டத்தின் விதிமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வர அரசு பரிசீலித்து வருகிறது. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் இதுவரை எதிர்கொண்ட குறைபாடுகள், கோரிக்கைகள், தவறுகள் ஆகியவற்றை அலசி ஆராய்ந்து சில விதிமுறைகளை மாற்றம் செய்ய அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இறந்தவர்களின் பெயரை நீக்குதல், புதிய பயனாளிகளை தேர்வு செய்தல், விண்ணப்ப நடைமுறை, ஆவணங்கள் சரிபார்ப்பு, விண்ணப்பதாரர் தகுதி நீக்கம் உள்ளிட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்கள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாட்டு திட்டங்கள் செயலாக்கத்துறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பல்வேறு அரசு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனையின் பேரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும்
விதமாக இந்த மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. எப்போது இந்த மாற்றங்கள் இருக்கும் என்றால், விரைவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. அந்த சமயத்தில் இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் குறித்த அறிவிப்பும் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10 நிமிடங்களில் பான் கார்டு பெறுவது எப்படி? சூப்பரான வசதி. இதை செய்தால் போதும். அது சொல்லி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது வருமான வரித்துறையால் வழங்கப்படும் பான் கார்டு வருமான வரி தாக்கல், வங்கி கணக்கு துவங்குவது போன்ற நிதி பரிவர்த்தனைகளுக்கு கட்டாயம் தேவை. இந்நிலையில் ஆன்லைனில் இன்ஸ்டன்ட் இ-பான் டவுன்லோட் செய்து கொள்வது எப்படி என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் ஆவணங்களில் முக்கியமானதாக பான் கார்டு உள்ளது. வங்கி தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் இந்த அட்டை மிகவும் முக்கியம். அத்துடன் வருமான வரி தாக்கல் செய்வதற்கும் பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளுக்கும் பான் கார்டு அவசியம். இந்நிலையில் அவசர தேவைகளுக்கு சில நிமிடங்களில் இந்த ஆவணத்தை பெறுவது எப்படி என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். 10 இலக்க எண் கொண்ட முக்கியமான ஆவணம் பான் கார்டு. வருமான வரி துறையால் வழங்கப்படும் இந்த அட்டை வர்த்தகம் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் கட்டாயம். அவசர தேவைகளுக்கு பான் கார்டு தேவைப்பட்டால் சில நிமிடங்களிலேயே பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளது. இதற்கு அதிகாரப்பூர்வ வருமான வரி போர்ட்டலான www.incometax.government.in பக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதனையடுத்து இன்ஸ்டன்ட் இ-பான் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து முகப்பு பக்கத்தில் தோன்றும் கெட் நியூ இ-பான் மற்றும் டவுன்லோட் பான் என்ற 2 ஆப்ஷன்களில் கெட் நியூ இ-பான் என்பதை கிளிக் செய்யவும். தொடர்ந்து ஆதார் எண்ணை உள்ளீடு செய்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படித்து உறுதி செய்த பின் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதனையடுத்து ஆதார் பதிவு செய்யப்பட்ட நம்பருக்கு OTP அனுப்பப்படும். அதனையும் நிரப்பி கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பின்னர் விண்ணப்பதாரரின் பெயர், பிறந்த தேதி, முகவரி மற்றும் புகைப்படம் உள்ளிட்டவை திரையில் காட்டப்படும். தொடர்ந்து ஆதார் விவரங்கள் துல்லியமாக இருப்பதை சரிபார்த்து கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இந்த சரிபார்ப்புக்கு பின் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் உருவாக்கப்படும். தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு இ-பான் அனுப்பப்படும். மின்னஞ்சல் முகவரி கொடுக்காதவர்களுக்கு இ-ஃபில்லிங் போர்ட்டலில் இ-பான் கிடைக்கும். அங்கு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வருமான வரி இ-ஃபில்லிங் போர்ட்டலில் உள்ள இன்ஸ்டன்ட் இ-பான் பகுதிக்கு சென்று டவுன்லோட் பான் என்பதை கிளிக் செய்து ஆதார் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் OTP-யை நிரப்ப வேண்டும். இதனையடுத்து PDF வடிவத்தில் இ-பான் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். இந்த ஆவணம் பான் கார்டு பெற்றது. இ-பானை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேஷன் செய்தும் தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.